உனக்கு புரியாதா? அழுகாதன்னு சொல்றேன்ல. அழுகாத, அழுகாத அனிஷா. எனக்குள்ள இருக்க வழிய நான் அழுது தீர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்ககிட்ட நான் வந்து ஏதாச்சும் கேட்டேன்னா அதான் சொல்லிட்டீங்களே. குடும்பமா சேர்ந்து என்ன உங்க தலையில கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லி. ஆமா, குடும்பமா சேர்ந்து என்ன உங்க தலையில ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அப்படித்தானே? நீங்க ஒண்ணுமே தெரியாத குழந்தை இல்ல. உங்களுக்கு என் கழுத்துல தாலி கட்டும் போது சுழி நிலவே இல்ல பாத்தீங்களா? அதனால எல்லாருமே சேர்ந்து வற்புறுத்தி உங்க கைய வந்து அப்படியே என் கழுத்துக்கிட்ட எடுத்துட்டு வந்து தாலி கட்ட வச்சாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சுதானே தாலி கட்டுனீங்க. இன்னைக்கு மட்டும் சொல்லி காட்டுறீங்க. நான் சொல்லி காட்டணும்னா எவ்வளவு விஷயம் இருக்கு. இங்க பாரு அனிஷா, நீ அழுதா எனக்கு பிடிக்கல, அததான் சொல்றேன் அழுகாதன்னு சொல்லி. நீ பைத்தியக்காரி மாதிரி ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஊதி பெரிசாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நான் தான் சொல்றேன்ல, அது வேற இது வேற. நமக்குள்ள நடக்கிற விஷயம் அது வேற மாதிரி. நீ அதே இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அனிஷா பிளீஸ். நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிறது வேற, புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயே உனக்கு தெளிவா சொல்லணும்னு எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலடி எனக்கு. எனக்கு ஆறுதல் அழுகதா? எனக்கு இந்த வீட்டுல வேற என்ன இருக்கு ஆறுதல்னு சொல்லிக்க? இல்ல சொந்தம் உங்களை நம்பிதான் வந்தேன். நீங்களே எப்படி எல்லார்கிட்டயும் என்ன விட்டு கொடுத்து பேசுறீங்க? என்ன ஒரு பகடக்காய் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்னோட கஷ்டத்தை எனக்கு ஆறுதலா இருக்கிறது ஒரே விஷயம் அழுக மட்டும்தான். அடுத்தவங்க கிட்ட போயிட்டு கையேந்தி நிக்கமா சொல்றீங்க. அதுக்கு பதிலா நான் போயிட்டு ஒரு மூலையில உட்காந்து அழுது தீர்த்துறேன். அதை விட அதெல்லாம் வேற எதுவுமே இருக்க போறதில்ல. அழுதுனா கூட என் மனசு கொஞ்ச நேரம் கழிச்சு நிதானமாகும். ஆனா உங்ககிட்ட எல்லாம் வந்து பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், மேலும் மேலும் நீங்க என்கிட்ட நடிச்சு என்னை ஏமாத்துறது மட்டும்தான் தோணும் எனக்கு. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. ஏன் புரியுதா இல்லையா உனக்கு? கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருடி, நீ பொண்டாட்டின்னு சொன்னது எல்லாமே உன் மனசுல இருந்துதான் சொல்லியிருக்கேன், புரியுதா? இந்த டிராமா அது இது அதெல்லாம் எதுவும் இல்ல. உனக்காண்டி எந்த இடத்துலயும் உன் மேல தப்பே இருந்தாலும் உன் கூட நிப்ப, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? பொய்த்துக்காரி பொய்த்துக்காரி, பொண்ணையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்ன ஏண்டி கஷ்டப்படுத்துற நீ? நான் சொல்றேன், எங்கேயாச்சும் புரிஞ்சுக்கிறியா? நீ அழுதா எனக்கு வலிக்குதுன்னு சொல்றேன், ஆனா உனக்கு அத பத்தி எல்லாம் கவலையே இல்ல. என்ன கஷ்டப்படுத்தணும், எனக்கு வலிக்கணும்னு வேணும்னே மறுபடியும் 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 அதையே சொல்லி குத்தி 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 காட்டுற, அப்படித்தானே? வாங்க சமந்தி, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சமந்தி. எனக்கு என்ன, 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். நல்ல குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல என்ன? நல்லா இருக்கேன். நல்ல மோவன் நல்லா பாத்துக்கிறாங்க என்ன. பெரிய மரும மாசமா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். பெரியவங்களா இருந்துகிட்டு நம்ம வந்து வாழ்த்தாம எப்படி என்ன? கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அப்படியே அமைதியா வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா? அதான் சரி ஒரு 8 பாத்துட்டு போமேன்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். சின்ன பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அவளுக்கு என்ன, ரொம்ப நல்லா இருக்கா. அனு சொன்னா அன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாம். அதான் நீங்களும் ரொம்ப தங்கமானவர் மாப்பிள்ளைன்னு சொன்னீங்களா, கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி நடந்திருக்கான் அந்த பையன். எப்படித்தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களோ. கொஞ்சம் பாவம் தான் போல, என்ன சமந்தி? 1000 தான் இருந்தாலும் யாமாவன மாதிரி வராது. யாமாவன் அப்பப்ப கொஞ்சம் கோவப்பட்டாலும் பொண்டாட்டி விஷயத்துல கொஞ்சம் கூட விட்டு கொடுத்து பேச மாட்டான். காலையில கூட பாத்துக்கோங்க, ஒரு சின்ன சண்டை வந்துட்டு வீட்டுல. இத்தனை நாள் அவங்க அண்ணிக்கிட்ட அவங்க நல்லா பழக்கம் பாத்துக்கோங்க. அண்ணியும் முன்னாடில இருந்து தெரியும், ஃப்ரெண்டு, வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வருவான். அவ்வளவு க்ளோஸ் 2 பேரும். 3 பேருமா தான் இன்னொரு பையன் இருப்பானே, 3 பேருமா தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவு நெருக்கமா இருப்பானுங்க 3 பேரும். அண்ணனோட பொண்டாட்டி ஆயாச்சு. அப்ப கூட வாடா போடா அப்படின்றத அளவுக்கு எல்லாம் இருக்கும். நம்ம முன்னாடி மரியாதையா நடந்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லாத பட்சத்துக்கு 3 பேருமே அப்படித்தான் அரட்டடிப்பாங்க. அவ்வளவு நம்மளே ஒரு வார்த்தை சொன்னா என்னோட சண்டைக்கு போயிருவான் பாத்துக்கோங்க. இன்னைக்கு காலையில உங்க என் மொவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பெரியவன் இவன் சண்டைக்கு போறான். என் பொண்டாட்டி எப்படி நிக்காப்பன்னு சொல்லிட்டு. 1000 தான் இருந்தாலும் என் மோவ மதி வராதுல்ல. அன்னைக்கு நீங்க ஏதோ பெருசா சொன்னீங்க, என் 2வது மாப்பிள்ள அப்படி தங்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பார்த்து விசாரிக்க வேண்டாமா? கடைசியா மேல எப்படி பாக்குறதுக்கு பித்தளையெல்லாம் கிடந்திருக்குது.
மா இல்ல ரேஸ்மா சொல்றேன். ரகுவே எடுத்துக்கியா, அவன் தங்கமானவன். அப்பப்போ சின்னதா கோவப்படுவான். மத்தபடி பொண்டாட்டி விஷயம்னு வரும்போது விட்டு கொடுத்துலாம் பேச மாட்டான்ல. இதுக்கு முன்னாடி உன் பையன் என்ன அப்படி இப்படின்னு நல்லாவா பாத்துக்கிட்டா என் பிள்ளைய அப்படின்னு அவங்க மனசுல தோணும். ஆனா இப்போ 2 பேரும் நெருக்கமா இருக்கும்போது அப்படிதான் இருப்பாங்க. எனக்கே அப்பப்போ பார்க்கும்போது பொறாமையா இருக்கணும் பாத்துக்கோங்களேன். அன்னைக்கெல்லாம் ராத்திரி விரட்டி விட்டா மாதிரி விரட்டி விட்டுட்டீங்களே நீங்க தான். மாப்பிள்ளன்னு கூட கொஞ்சம் கூட மதிக்காம. ஆனா என் மோவன் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம என்ன காரியம் தெரியுமா பண்ணா? என்னாச்சு சம்பந்தி, சண்டை போட்டாரோ? சண்டை போடுறாங்களா? சண்டை அதெல்லாம் பொண்டாட்டிய மதிக்க தெரியாதவன், சில்லற பையன் பண்றவன். ஆமா, என் பிள்ளைய நான் அப்படியே வளர்த்து வச்சிருக்கேன் தங்கம். ஆமா, நீங்க வேற இதுக்கு முன்னாடி நீங்க தங்கம் தங்கம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் சும்மா கவரிங்கி. என் மொவனை நீங்க பாத்துருக்கோனா அன்னைக்கு பொண்டாட்டிய உட்கார வச்சு தட்டுல சோத்தை கொண்டுட்டு வந்து ஊட்டி விடுறான். இத்தனைக்கும் அந்த பிள்ளை அழுதுகிட்டு கிடக்கு. ஆனாலும் முடியாது, இருக்கிற மொத்த சோத்தையும் சாப்பிடாம இந்த இடத்த விட்டு எந்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுருக்கான். அந்த இடத்துல நான் இருக்கேன், அவங்க அண்ணி இருக்காங்க. கொஞ்சம் கூட இவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம தான் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு நடந்துகிட்டான். அப்ப நினைச்சு பாருங்க என் மொவன் எந்த அளவுக்கு தங்கம்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மோனுடைய பெருமையெல்லாம் அடக்கி வசிக்கிறியா? ரொம்ப அதிகமா இருக்கு. போதும் போதும். ஆமா, இங்க வந்த விஷயம் வேற. நீயும் மொவனை பத்தி பெருமையா அள்ளி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க. ஆளப்பாரு என்ன ரேஸ்மா, அவங்க சந்தோஷப்படுவாங்களா சொன்னா? என்ன சமந்தி, சந்தோஷம் இல்லையோ அப்ப உங்க மனசுல? அப்படியே இல்ல சமந்தி, சந்தோஷம் தான். என் பிள்ளை தானே அனிசாவும். அவ சந்தோஷமா புருஷன் கூட இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி சந்தோஷப்படாம இருப்பேன்? எனக்கு சந்தோஷம் தான். அதுவும் இல்லாம பிடிக்காம அப்படி இப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே, என்னடா எதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க இப்படிதான் சொல்லும் போது கேக்குறக்கே மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் எப்படி சந்தோஷம் இல்லாம வருத்தப்பட்டு நிப்பேன்? எதை சொன்னா உன் மாமியார் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு பாத்தியா? இதெல்லாம் சொல்லும் போது என் மாமியார் சந்தோஷம் தான் படுவாங்க, இல்லன்னு சொல்லல. கூடவே சேர்த்து அவங்களுடைய 2வது மாப்பிள்ளையும் இக்கு வச்சு பேசுற பத்தியா? அப்ப அவங்க வருத்தப்படதானே செய்வாங்க. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட உன் பையனோட தற்பெருமைய பீத்தாம போயிட்டு குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வா. ஏன் சமந்தி, நான் இக்கு வச்சா பேசுறேன் உங்ககிட்ட? ஐயோ இல்ல சமந்தி, நல்லபடியா தான் பேசுறீங்க. சரி சரி, 1000 தான் என் மூத்த மருமவ மாசமா இருக்கான்னு தெரிஞ்சாலும் நீங்க என்ன முன்னாடி மாதிரி இருந்திருந்தா வந்திருக்குவா போறீங்க? உங்க மொபைல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதனால வந்து எட்டி பாக்கணுமேனு எட்டி பாக்கீங்க. உங்க மொபைல் இருக்கா, சரி பாத்துட்டு போவோமேன்ட்டு வந்திருப்பீங்க, அப்படித்தானே? உள்ளதான் இருக்கா, போங்க. அது சரி, ரொம்ப பண்ணாதம்மா. அத்த அனுரும் அது இது இல்ல. இல்ல ரேஸ்மா, நீயும் வாய கூட. நான் எதுக்கு? நீங்க 2 பேரும் ஏதாச்சும் தனியா பேசணும்னு நினைப்பீங்க, பேசிட்டு வாங்க அத்த, நான் ஏதோ தப்பா எடுத்துக்க மாட்டேன். அதுக்கு இல்ல ரேஸ்மா, அவ ஏற்கனவே அங்கிருந்து வரும்போது கோவமா தான் வந்தா. இனிமே என்கிட்ட பேசாத, நீ கூப்பிட்டாலும் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்தா கொஞ்சம் நல்லபடியா பேசுவா, இல்லன்னா நானா எதிர்த்து பேசிக்கிட்டுப்பா. அதான் நீ வரியா? ரேஸ்மா, இதுல உன் தம்பி பொண்டாட்டிக்கு பழமும் அந்த ஹார்லிக்ஸும் வாங்கிட்டு வந்து மேது இருக்கு, அது கொடுத்துக்கலாம் அத்த, பிரச்சனை இல்ல. ஓரமா வைங்க, அப்புறம் கொடுத்துக்கலாம் போகும்போது. சரிம்மா. ஒருவேளை மாமியார்ன்ற ஸ்தானம் வந்தா 2 கொம்பு முளைச்சிருமா என்ன? ஃபியூச்சர்ல நம்மளும் அப்படி மாறிடுவோமோ? ஐய சிச்சி சிச்சி சிச்சி. மாமியாருக்கே உள்ள குணாதிசயம் நினைக்கிறேன். இத்தனை நாள் என் அம்மா என் மாமியார் கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு எப்படியெல்லாம் பேசுறா. அதுவும் சரிதான், அவங்களுடைய பொண்ணு இங்க இருக்கு, அதனால என் மாமியார் அடக்கி வசிக்கிறாங்க. என்னென்ன கொடுமைலாம் நடக்க போதோ தெரியல. சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? வர நேரம் கைய ஊங்கிக்கிட்டு இருக்க. உங்ககிட்டதான் கேக்குறேன். தம்பி என்ன தம்பி, வரும்போதெல்லாம் இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அந்த பிள்ளை பிடிக்கலன்னா ஒரே அடியா என் வீட்டுக்கு விரட்டி விட்டுருங்க, நல்லா இருப்பீங்க. இப்படி வர நேரம் என் பிள்ளைய போட்டு அடிக்கிறதமா இருந்தா எப்படி எப்படி தம்பி நல்லா இருக்கும்? எங்களை பத்தி கொஞ்சம் மச்சு யோசிச்சு பாக்குறீங்களா நீங்க? ஹனுமா, உன்கிட்ட தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ராகு, பதில் சொல்லு. என்ன ராகு நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல நீ? அடிக்க கை உங்குற என்ன? 1000 பிரச்சனை இருக்கட்டும், 2 பேருக்குள்ள 1000 விஷயம் பிடிக்காம இருக்கட்டும், அது இங்க விஷயம் இல்ல. நீ எதுக்கு நீ கைய உங்குற? நீ உனக்கு என்னடா பிரச்சனை? நீ என்ன சைக்கோவா? பொம்பளை பிள்ளை மாதிரி எப்படி நீ கைய வைப்ப? முதல்ல உன்கிட்டதான் கேக்குற ரகு. என்ன தம்பி கேட்க எப்படி நின்னுகிட்டு இருக்கீங்க? கேக்குறதுக்கு ஆள் என்ன நினைச்சிட்டீங்களோ? ஷிப்ல நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு தப்புன்னு தெரியலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்க அம்மா அவ்வளவு பேச்சு பேசினாங்க. உங்க பிள்ளைய என் பையன் அப்படி பாத்துக்கிறான் இப்படி பாத்துக்கிறான்னு சொல்லி எவ்வளவு ஆசையா வந்து தெரியுமே என் பிள்ளை நல்லா இருக்கா பிள்ளையே அப்படின்னு கேக்குறக்கு. ஆனா இங்க வந்தா நீங்க என்னன்னா அவளை அடிச்சு கைய வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி நீங்க அடிச்சு அவளை வாயில போட்டுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா? பதில் சொல்லுங்க தம்பி, பதில் சொல்லுங்க. கொஞ்சமாச்சும் மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க, இப்படி மிருக மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இது எனக்கும் என் புருஷனுக்கும் இருக்க பிரச்சனை. தயவு செஞ்சு 2 பேரும் வெளியே போறீங்களா?
நாங்க பாத்துக்கிறோம். எங்க 2 பேருக்குள்ள நீங்க தலையிடாதீங்க. எங்க 2 பேருக்குள்ள இன்னைக்கு நாங்க பிரச்சனை இல்ல, சண்டை போட்டுப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம். அதுல நீங்க தலையிடாதீங்க. எனக்காண்டி நீங்க தேவையில்லாம இங்க சண்டை போடாதீங்க. ப்ளீஸ் அண்ணி, அம்மாவை கூட்டிட்டு வெளியே போயிருங்க. நீங்க முதல்ல எதுக்கு வந்தீங்க? நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறேன். அன்னைக்குதான் விரட்டி விட்டுட்டீங்களே, இங்க வந்து வீணா பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கீங்களா? தயவு செஞ்சு வெளியே போங்க. வெளியே போமா. பைத்திய மாதிரி பேசாதானோ? அவனுக்காண்டி பேசுறியா? அந்த பையன் உனக்காண்டி கொஞ்சம் வச்சு யோசிக்கிறாங்களா? சொல்லு. உன்னை அடிக்க கைய ஓங்குறா, நீ பாத்துக்கிட்டு அமைதியா நிக்கிற. நீ நில்லு, உன் புருஷன். நான் எப்படி நிக்கணும்? என் பிள்ளை அடிக்கும் போது நான் ஏன் நிக்கணும்? நான் கேள்வி கேட்கதான் செய்வேன். என்னால கேள்வி கேட்காம இருக்க முடியாது. வர நேரம் எல்லாம் கைய ஓங்கிக்கிட்டு உன்னை அடிக்கிறதுக்கு தான் நான் இவனுக்கு பெத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேனா? சொல்லு சொல்லு. உன் புருஷன் தலையில தூக்கி வச்சு ஆடுறியே, அதுக்கு கொஞ்சமாச்சும் இவருக்கு தகுதி இருக்கா? சொல்லு. உன் பக்கத்துல நிக்கிறவருக்கு கொஞ்சமாச்சும் அதுக்கு தகுதி இருக்கா? எல்லா விஷயத்திலயுமே நீயே யோசிச்சு பாரு. நான் கேட்க கூடாது, நான் வாய முடிக்கணும்னு சொல்றிய. வீட்டுல வச்சு அவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. அந்த இடத்துல இவருக்காண்டி நீ கொஞ்சம் கூட யோசிக்காம நின்னலா? ஆனா இவரு எந்த விஷயத்துலாச்சும் உங்ககிட்ட நிக்கிறாரா? சொல்லு, பதில் சொல்லு. நீ இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு பதில் சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பிள்ளைய என் பையன் அப்படி பாத்துக்கிறான், இப்படி பாத்துக்கிறான், பாசமா இருக்கான், அப்படி இப்படின்னு சொன்னாங்க மாமியாரு. இப்பதான் புரியுது அதெல்லாம் பொய்யுன்னு. போதும், கொஞ்ச நேரம் வாயை மூடுறீங்களா? ஆ, பேசிட்டீங்களா? இல்ல பேச வேண்டியது ஏதாச்சும் இருக்கா? உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் பொய்ன்னு சொல்லி? உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறேன். உங்க பொண்ணுகிட்ட முதல்ல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போங்க. பைத்தியக்காரி மாதிரி நடந்துகிட்டு இருக்கா. ஒரு சில விஷயம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சின்னதா சண்டை வருது அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அவகிட்ட வந்து மன்னிச்சிரு, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு நான் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவ காலையில ஆரம்பிச்ச சண்டைய ஈவினிங் வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேசல. நீங்களே சொன்னீங்களே வற்புறுத்தி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி. நான் எப்படி பார்த்தா சிவகிட்ட நான் பேச கூட செய்யக்கூடாது. எனக்காண்டி இவ எல்லா இடத்துலயும் நிக்கிறா, என் அம்மா மாதிரி இவ என்ன புரிஞ்சு நடந்துப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா என் மனசையே மாத்திக்கிட்டு இவகிட்ட புருஷனா நடந்துக்கணும்னு நெருங்கும் போதெல்லாம் சிவ கொடுக்குற பட்டம் என்ன தெரியுமா எனக்கு? ஏமாத்துக்காரனா, நம்பிக்கை துரோகியா. சிவல ஏமாத்திட்டனா. உங்க பொண்ணு கொடுத்த பட்டம் எனக்கு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி என்ன காயப்படுத்திக்கிட்டு இருக்கா. அவகிட்ட எப்படி பின்ன புருஷனா நடந்துக்க முடியும்? நீங்க ஏதோ கேட்டீங்களே, மனுஷனா நடந்துக்க முடியலன்னா மிருகம் மாதிரி நடந்துப்பீங்களா? என்ன 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 கேட்டீங்க? ஏதோ கேட்டீங்களே, சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன், சொல்லுங்க. நீ என்ன கேட்ட? எங்க வீட்டு பொண்ணை இப்படிதான் கொடுமைப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி. உன் வீட்டு பொண்ணுதான் என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா. நானாச்சும் அவளை கைய மட்டும்தான் ஓங்குனேன். அவ பேசுற வார்த்தை ஒன்னொன்னும் எனக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்டா கல்யாணம் பண்ணேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கு. இவனை கல்யாணம் பண்ண 3 நாள் இவளை பார்த்தாலே எரிச்சலா தான் இருந்துச்சு. கோவப்பட்டேன். சிவை மூஞ்சி முன்னாடி வரக்கூடாது, இந்த ரூம் பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஆமா, ஒத்துக்கிறேன், இல்லன்னு சொல்லல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவ என்கிட்ட நடந்துகிட்ட விதத்தையும் எனக்காண்டி பேசின விதத்தையும் பார்த்து எனக்காண்டி இவ்வளவு பண்றவள நான் ஏன் காயப்படுத்தணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவளையே ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டேன். இது அவளுக்கு தெரியுமா தெரியாதா நீங்களே கேளுங்க. வேண்டான்னு சொல்லல, அவ இல்லன்னு சொல்லிட்டா, அவன் என்ன கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிட்டா கூட்டிட்டு போயிருங்க, பிரச்சனையே இல்ல. நீங்க சொன்னீங்களே என் பிள்ளைய அனுப்பி வச்சிருங்க, தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க. அவகிட்ட கேளுங்க நான் ஒழுங்கா நடந்துகிட்டேனா இல்லையான்னு சொல்லி. காலையில ஒரு சின்ன பிரச்சனை, அந்த விஷயத்துல ஒரு சில வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு, யூஸ் பண்ண. ஆனா அதையும் வேற ஒன்னையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நான் இவளை ஏமாத்திட்டேன், சிவகிட்ட பொய்யா நடந்துகிட்டேன், இத்தனை நாள் பழகுனது எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியே என்ன கேவலப்படுத்திட்டு வந்திருக்கான். என் அண்ணி அண்ணனை எல்லாரும் முன்னாடியும் வச்சு என்ன கேவலப்படுத்திட்டு வந்திருக்கான். சிவல என்ன பண்ண சொல்றீங்க? அப்ப கூட நான் இங்க வந்து என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருந்தேன்? நீ அழுகாத, நீ அழுதா எனக்கு கஷ்டமா இருக்கு, தயவு செஞ்சு அழுகாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க வரும்போது கூட இவ்வளோ நேரம் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அழுகாத அழுகாத எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி. வேற வழியே இல்லாம தான் கைய ஓங்கினேன். தப்புதான், கைய ஓங்குறது தப்புதான், இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்க பொண்ணு பண்றதுக்கெல்லாம் எவனா இருந்தாலும் சரி சரி வேண்டாம், விட்டுருங்க. தயவு செஞ்சு உங்க வீட்டு பொண்ணுக்கு குடும்பம்னா எப்படி இருக்கும், புருஷன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சமாச்சும் சொல்லி கொடுத்துட்டு போங்க. என்ன
ஒரு சில விஷயத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ச்சே, நான் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கலையா என்ன? நீங்க என்ன பார்த்து எவ்வளவு வார்த்தை விட்டுருப்பீங்க. அந்த வீட்டுக்கு வந்து அங்க நடந்த பிரச்சனை நான் நினைச்சிருந்தா அது பெரிய பிரச்சனையா ஆக்கியிருக்க முடியும். அமைதியா தானே அங்கிருந்து வந்தேன். அதுவும் ஒரு வகையில அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. ம் ஏன் ஏன் அப்படி அட்ஜஸ்ட் பண்ண? என் பொண்டாட்டியோட குடும்பம் அங்க போயிட்டு அசிங்கமா சண்டை போட்டா நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சுதானே. ஆனா இந்த மேடம் அத பத்தி எல்லாம் எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. அவங்களா ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா நம்பிப்பாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லிட்டு, அந்த முட்டாளுக்கு தெரியாது அந்த முயலுக்கு 4 காலு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முட்டாளுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் முயலுக்கு 4 கால் இருக்குன்னு சொல்லி. ஆனா இந்த முட்டாள் 3 கால் இருக்குன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. உங்க பொண்ணுக்கு என் கூட வாழணும்னு நினைச்சா ஆசைப்பட்டானா இருக்க சொல்லுங்க. இல்ல அப்படின்னா உங்க கூட கூட்டிட்டு போறதுனாலும் கூட்டிட்டு போங்க. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஆனா ரொம்ப நன்றிங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்றீங்க. உங்க முதல் பொண்ண தலையில கல்யாணம் பண்ணி வச்சு மொத்த வழக்கையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ என்னமோ தெரியல. சூப்பரா பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்படி 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 என்ன சொன்னீங்க? ரொம்ப நல்லவ, வாயே பேச தெரியாதுன்னு. அப்பாப்பா கேட்கணுமே பேசின பேச்செல்லாம் மெய் சிலிர்த்து போயிருவீங்க. போங்க. என்ன அனிசா பண்ற நீ? மாப்பிள்ளை இவ்வளவு வருத்தப்பட்டு பேசுற அளவுக்கு நீ என்ன பேசனா? எதுவும் பேச மாட்டிய? உனக்கு புரியாது என் நிலைமை என்னன்னு சொல்லி. நீ அமைதியா தயவு செஞ்சு வெளியே போ. எனக்கு யாருக்கிட்டயுமே பேச பிடிக்கல. தயவு செஞ்சு வெளியே போ. இங்க பாரு மனிஷா, என்ன நடக்குதா நிஷா? என்ன பண்ண நீ? அன்னைக்கு என்னன்னா என் புருஷன் தான் எனக்கு முக்கியம், அவர் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு போன. அன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ச்சே, என் தம்பி பொண்டாட்டி என் தம்பி மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. சின்னமா பேசிட்டு போறா, யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறா அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு என்னன்னா ரகு இப்படி சொல்லிட்டு போறான், ஈஸியா எல்லாரும் முன்னாடி விட்டு கொடுத்துட்டா நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு. கொஞ்சமாச்சும் அவன் சொல்றத என்ன ஏதுன்னு கேட்கலாம்ல. ஏமா இப்படி பண்ற? நீ புரிஞ்சுக்கிற பொண்ணு தானே, எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பல்ல. ஏமா இப்படி நடந்துக்கிற? வேற என்ன கிழக்கு என்னமோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் கிழக்கு பிடிச்சிருக்கு போல. இவளுங்களுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க நாய் மாதிரி ஓடிக்கிட்டு கிடக்கா. இவளுங்களுக்கு 50 பொண்ணாக காதுல கழுத்துல காலு வரைக்கும் ஃபுல்லா நிறைச்சு அனுப்பியிருக்காளா. அந்த திமிர் தான் எல்லார் வீட்லயும் சும்மா போற ரோட்ல போறவனை புடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்காம பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்றா பத்தியா அந்த திமிரு. வேற என்ன இவளுக்கு? கொஞ்சமாச்சும் அவன் அண்ணனை பத்தி யோசிச்சிருந்தா இவ இந்த மாதிரி நடந்திருப்பாளா? மாமியார் வீட்டுல கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணும், புருஷனை கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணும்னு என்னாச்சும் கொஞ்சமாச்சும் உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? அந்த மனுஷனே உங்க பொண்ணு எப்படி நடந்துட்டு போறாருன்னு சொல்லிட்டு போற அளவுக்கு வச்சிருக்கிய. நீ என்னடி நடந்துகிட்டு இருக்கா? அப்ப உன் மேல என்ன தப்பு இருக்கு? சொல்லு சொல்லு அனிசா. அத்தை, நான் பேசிட்டு வரேன், நீங்க போங்க. இவளோ இவ தங்கச்சியோ ஏன் அவனை ஒரு வழியாக்காம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து கண்ணுங்க கட்டிக்கிட்டு அலையிறாளுங்கன்னு நினைக்கேன். அவன் என்னன்னா அவன் கூட வாழ முடியாம கண்டபடிக்கு யோசிக்கிட்டு கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இவன் என்னன்னா நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதை காப்பாத்திப்பாளா? அதை விட்டுட்டு மாப்பிள்ளைய ஏமாத்துறாரு அப்படி இப்படின்னு கண்டபடிக்கு பேசி வச்சிருக்கா. இவனெல்லாம் வர கோபத்துக்கு இவங்களுக்கு எல்லாம் நல்லபடியா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு பாரு. சாம்புத்தி எதாவது அடிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. தயவு செஞ்சு போங்க அத்தை, நான் அவகிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். அனிஷா சொன்னா புரிஞ்சுக்கிற பிள்ளைதான். நீங்க வேற எரியிற நெருப்புல எண்ணெய கூட கொஞ்சம் ஊத்தி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இப்பெல்லாம் பேசும்போது அவளுக்கு கஷ்டமா இருக்காது? அம்மா வீட்டுல இருந்து ஒரு பிள்ளைய பாக்க வராங்கன்னா ஆறுதலா பேசிட்டு போனோம். இப்படியா நெருப்பு அள்ளி கொட்டுறா மாதிரி கொட்டிக்கிட்டு? ரேஸ்மா, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், நீயும் மாமியாரும் வாங்க சாப்பிடுவீங்க. வரோம், நீங்க போங்க அத்தை. ரேஸ்மா, மாப்பிள்ளை கிட்ட இப்படி நடந்துக்கிட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கேன். மாப்பிள்ளை சொல்லல போல, அதனாலதான் அவங்க நம்ம வந்த உடனே நல்ல விதமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நீ அவங்க கிட்ட சொல்லாத ரேஸ்மா. சொன்னா அப்படின்னா அனிசாவை தான் தப்பா நினைப்பாங்க. இப்படியெல்லாம் என் பிள்ளை கிட்ட தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கா, சண்டை போடுறான்னு சொல்லி நீ எதுவும் சொல்லிக்காத. நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா என்ன? 1000 தான் இருந்தாலும் அனிஷா என் வீட்டு பொண்ணுதான், என் தங்கச்சி மாதிரிதான். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ரேஸ்மா, அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்க போங்க அத்தை, நான் பேசிட்டு வரேன். இல்லைன்னா அவங்க ரூம்குள்ள வருவாங்க. சிவ அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து அதுக்கும் ஒரு சண்டை வரும். என்ன ஏதுன்னு காரணம் கேட்பாங்க. கொஞ்சமாச்சும் அன்னிக்காரி சொல்றதை கேட்டு நடந்துக்கோ. வாழ்க்கை காப்பாத்திக்க பாருடி அறிவு கிட்டவளே. நல்லதா 4 வார்த்தை சொல்லிட்டு வரேஸ்மா. அதெல்லாம் அவ கேட்டு பார்த்தேன், நீங்க போங்க. என்ன நடந்துச்சு அன்னிக்கிட்ட சொல்லு.
ரேஸ்மா எங்க அவ வரலையா? அது பேசிக்கிட்டு இருக்கா சமந்தி. தம்பி பண்ணட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. என்ன பேசிக்கிட்டு இருக்கா? இருங்க நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். சமந்தி, அது அது வந்து என்னன்னா, மேலோட்டமா நீங்க சொன்னீங்க சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வாழ்க்கைய ஆரம்பிச்சுட்டாங்களா என்ன ஏதுன்னு கேட்கணும்ல. பெரியவங்க நம்ம எப்படி போயிட்டு அதெல்லாம் கேட்க முடியும்? கொஞ்சம் கூச்சமா இருக்கும். அவனா ஒரே வயசு அப்படி இப்படி தானே, அவ கேட்டுப்பா. அதனாலதான் நான் தான் கேட்க சொல்லிட்டு வந்தேன். இப்ப நீங்க போனீங்கன்னா அவ சங்கடப்பட்டு கேட்கவும் மாட்டா, அவளும் பதில் சொல்ல மாட்டா. ஷோ, நான் ஒருத்தி கூறுகட்டுவேன். சரி சமந்தி, சரி சரி, சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன், வாங்க சாப்பிடுவோம். இப்ப நீங்களே சொல்லுங்க, அப்ப நான் நினைக்கிறது தப்பு இல்ல தானே? என்கிட்ட அவ்வளவு நல்லா நடந்துகிட்டாரு. எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுல இருந்து, காலையில காஃபி அடிச்சு வந்து குடுக்கறதுல இருந்து, சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணாரு. எல்லா விஷயத்திலயும் என் பொண்டாட்டிக்கு நான் செஞ்சா என்ன அப்படின்லாம் பேசினாரு தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டா எனக்கு எப்படி இருக்கும்? என் மனசை யோசிச்சு பாருங்களேன். ஆசையா பேசுற மாதிரி பேசிட்டு கடைசியா அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டிக்கு சும்மா சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நடிச்சேன் அப்படின்னு பேசும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். லூசே, அதான் அவன் தெளிவா சொல்றான்ல, இதுக்கு மேல என்னம்மா? இது வேற அது வேறன்னு தெளிவா சொல்லிட்டானே. ரகு வந்து போய் சொல்ற கேரக்டர்லாம் இல்ல. அவனுக்கு எதுனாலும் நேரடியா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுவான். அவன் தான் சொல்றானே உன்னை பொண்டாட்டியா நினைச்சேன் அப்படின்னு சொல்லி. ஏன் உன்கிட்ட சொன்னதோட இல்லாம எங்க கிட்டயே சொல்லிட்டு போனானே, அவ கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறான் கணவனா அப்படின்னு சொல்லி. நீ ஏமா சின்ன விஷயத்த பெருசா எடுத்துக்கிற? நீ அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்க. உங்க தம்பின்னு சப்போர்ட் பண்றீங்க பாத்தீங்களா அண்ணி? நீங்க எனக்காண்டி பேசுவீங்கன்னு நினைச்சேன். ஐயோ, உனக்கு என்ன? அவன் உன் மேல உண்மையா அன்பு இல்ல, இதெல்லாம் சும்மா டிராமா காண்டி பண்ணிருக்காங்க அப்படின்னு நீ நம்புற, அப்படிதானே? இது பொய்ன்னு உனக்கு நிரூபிச்சுட்டா அப்ப என்ன பண்ணுவ சொல்லு? பொய்ன்னு நிரூபிச்சுட்டா அது எப்படி நடக்கும்? இப்போ உன்னோட எண்ணம் என்ன? அவனுக்கு உன் மேல எந்த ஒரு பாசமும் இல்ல. இத்தனை நாளா நடந்துகிட்டது எல்லாமே நடிப்புதான், வெறும் நடிப்புன்னு நீ நினைக்கிற, அப்படிதானே? அதுதான் உண்மைன்னு சொல்லி அவங்கதான் பேசினாங்களே, நான் நடிச்சேன் என் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அப்படின்னு. சரி, உன் எண்ணம் அதே மாதிரி இருந்துட்டு போட்டோம், அப்படியே இருந்துக்கிட்டோம். நீ வேண்டாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான்னு உண்மையா உனக்கு தோணுது அப்படின்னா சரி, நீ எங்க கூட இப்பயே கிளம்பி வா. நீ வந்து அங்க ஒரு 4 நாள் இரு. உனக்கு அவன் ஒரு போனும் பண்ணாம, உன்னை ஒரு நாளும் தேடாம, அவன் உன்கிட்ட பேசாம இருக்கான், உன்னை ஒரு வாட்டி கூட நினைக்காம இருக்கான் அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன்னை தேடி வந்தோ ஒரு வாட்டி போன் பண்ணி நீ ஏன் என்னை விட்டுட்டு போனன்னு கேட்டாலோ அப்போ ஒத்துப்பியா? அவன் உன்னை உண்மையா விரும்புறான்னு சொல்லி, உண்மையா நேசிக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லி. இதெல்லாம் படத்துல வேணா கரெக்டா இருக்கும், நிஜத்துல இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவர் வரமாட்டாரு, அவருக்கு நான் முக்கியம் இல்ல, அதுதான் உண்மை. ஒருவேளை வந்தாலோ இல்ல போன் பண்ணாலோ அப்போ சொல்லு, அப்போ ஒத்துக்கிறியா? அவர் வரமாட்டாரு, எனக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் என் மேல உண்மையான பாசமே வைக்கல, என்ன அடிச்சேன்னு சொன்னாரு. நான் என் காதால கேட்டேன். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு எத்தனை விஷயத்துல பாத்திருக்கோம், படிச்சிருக்கோம். படிச்ச பிள்ளை தானே, நீயே எப்படி முட்டாள்தனமா முடிவெடுத்தா எப்படி? சரி, ஓகே, இப்ப போகும்போது நான் உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன். நீ அவன்கிட்ட சொல்லலாம் வேண்டாம். ஆனா சரியா, அவனா போன் பண்ணி நீ ஏன் விட்டுட்டு போனன்னு கேட்டாலோ, உன்னை தேடி வந்தாலோ, அப்போ அவன் உன் மேல விருப்பப்பட்டு தானே வந்திருக்கான்னு அர்த்தம். சொல்லு. சரி, நான் வரேன், உங்க கூட வரேன். ஆனா நான் சொல்றேன், கண்டிப்பா அவர் என்ன தேடி வரவே மாட்டாரு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவருக்கு தான் என்ன பிடிக்கலையே, அவர் தான் சும்மா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே, நீ சொல்ற மாதிரி என் தம்பி டிராமா பண்றான், நடிக்கிறான், அப்படியே இருந்துட்டு போட்டோம். என்னன்னு 4 நாள்ல தெரிஞ்சிரும். கிளம்பிவே, போலாம். அம்மா கிட்டயும் அத்தை கிட்டயும் பேச வேண்டியது என்னோட பொறுப்பு. 2 பேரையும் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ துணி எடுத்து வை, கிளம்பலாம்.